ஹரே கிருஷ்ணா. முகம் கரோத்தி வாச்சலம் புங்கம் லங்கயத்தே கிரம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்வரம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சாரியராகிய ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் இன்று அவருடைய அவிர்வாக திதி அப்படின்னா மறைந்த நாள்னு பேரு. நேற்று மத்வாச்சாரியாருடைய மறைந்த தினம். நேற்று மத்வாச்சாரியாரை பத்தி பேசியிருக்கணும். நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியர். நான் படிக்கிற வேகத்துல நான் அதை மறந்துட்டேன். சரி, இன்றாவது நம்ம ஸ்ரீலா ராமானுஜாச்சாரியாரை பற்றி சில விஷயங்கள், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு விஷயங்களை, இல்ல முக்கியமான லீலைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார். ஸ்ரீ சம்பிரதாயத்துல அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்றாங்க. அவர் ஆன்மீக வரலாற்றுல மிகப்பெரிய புரட்சி செய்த மகான் அப்படின்றதெல்லாம் நம்ம அறிந்த விஷயம். அவருக்கு 5 குருக்கள் இருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னா, ராமானுஜாச்சாரியார் மிக முக்கியமாக அவருடைய மந்திரத்தை எடுக்கிறதுக்கு, மந்திரத்தை வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்றத ஒரு முக்கியமான லீலையாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல சொல்லப்படுது. அவர் சிறு வயதுல இருந்து என்னென்ன எப்படிலாம் வந்தார், எப்படி அவர் தீட்சை பெற்றார், அதெல்லாம் நான் சர்பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்க சொல்ல போறேன். அவர் எப்படி தீட்சை பெற்றார் அப்படின்றது மட்டும். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்றவர் அவருடைய 5 குருக்கள்ல ஒருவர். அவரிடம் அவர் அந்த மந்திரத்தை பெறுவதற்காக போகும்போது அவர் திருக்கோஷ்டியில இருப்பார். இவர் ஒவ்வொரு முறையும் அவரிடம் போகும்போது, நான் போன பிறகு வா, யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்பார். இப்ப ராமானுஜர் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த நான் என்ற அகங்காரத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குருதேவர் அந்த நான் போன பிறகு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அவர் 17 முறை, ராமானுஜர் இந்த தீட்சை பெறுவதற்காக 17 முறை போவார். இப்ப 17வது முறை அடியேன் தாசன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த ஆன்மீக குரு அவரை வரவேற்று அவருக்கு மிக மிக முக்கியமான அந்த வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய கொடுக்கிறார். அப்ப அவர் கூடவே ஒரு கட்டளையும் விதிக்கிறார். இந்த மந்திரத்தை நீ சொன்னினா நீ வைகுண்டத்திற்கு போகலாம், ஆனால் வேற யாருக்காவது நீ சொன்னினா அவர்கள் வைகுண்டத்துக்கு போவாங்க, ஆனா நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லிடுறார். இது ஒரு விசித்திரமான கட்டளையாக இருந்தது. ஆனாலும் இது ஒரு லீலை என்று நாம புரிஞ்சுக்கணும். ராமானுஜர் இதை நான் மட்டும் சொல்லி வைகுண்டத்துக்கு நான் போறதுக்கு, இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே இதை சொல்லி அவர்கள் எல்லாரும் போயிட்டு நான் ஒருத்தன் தானே, நான் நரகத்துக்கு போறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதே அந்த திருக்கோஷ்டியூர்ல இப்ப கூட நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவர் எங்க இருந்து மக்களை அழைத்து சொன்னாரோ அந்த மாடி இருக்கிறது. அந்த மாடிக்கு நாம கூட போலாம். இப்ப அந்த மாடியில ஏறி, அந்த கூரையில ஏறி, கோவிலினுடைய கோபுரத்துல இருக்காது, அங்க ஏறி எல்லா மக்களையும், ஊர் மக்களையும் எல்லாம் வரவழைப்பார். இப்ப ராமானுஜர் எதற்கோ கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வருகிறார்கள். அப்ப அந்த மக்களுக்கு இவர் சொல்றார், நான் ஒரு மிக அற்புதமான ஒரு மந்திரத்தை பெற்றிருக்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்க 3 முறை சொன்னீங்கன்னா போதும், நீங்க எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகலாம். அதனால தயவு செய்து எல்லாரும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அதன் மூலமாக அவர் கோஷமிட்டு சத்தமாக ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிடுறாரு. அது எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணாய, இதை சொல்லுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றார். அந்த மக்கள் எல்லாரும் அந்த மந்திரத்தை பெற்றார்கள். ஆனா குருதேவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. திருக்கோஷ்டி நம்பியாருக்கு உடனே அழைத்து வாங்க, நான் உனக்கு எவ்வளவு சொல்லியும் நீ எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை கொடுத்தியே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்படுறார். அப்போ ராமானுஜர் மிகவும் பணிவாக அவர்கிட்ட சொல்றார், அடியேன் ஒருவன் நரகத்துக்கு போறதுனால இவ்வளவு மக்கள் வைகுண்டத்துக்கு போக முடியும்னா நான் ஒருவன் நரகத்துக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த குருதேவர் சொல்றார், நான் உனக்கு குரு இல்ல, நீதான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேன்மையை அந்த குருதேவர் உணர்கிறார்.
உணர்ந்து தன்னுடைய மகன்களை அவர்கிட்ட ராமானுஜர்கிட்ட தான் வந்து தீட்சை எடுக்க வைக்கிறார். இப்படியாக ராமானுஜாச்சாரியார் ஒரு சாதாரண ஆச்சாரியன் இல்லை, புரட்சி, நிறைய புரட்சிகளை செய்த மகான் அப்படின்றது வந்து அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு லீலைகளிலும் தெரியும். அவர் பல விஷயங்கள்ல வந்து அவர் எவ்வளவு அற்புதமானவர் அப்படின்றத காட்டுறார். ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் வந்து நித்தியமாக மடாதிபதியாக இருந்து எல்லாரையுமே வழி நடத்தினார். அதுல அவருக்கு அந்த காலகட்டத்துல பல லட்சம் சிஷ்யர்கள் இருந்தாங்க. அதுல நிறைய பேருக்கு சந்நியாசம், நிறைய பேருக்கு தீட்சை, ஜாதி மத பேதமின்றி எல்லாருக்கும் அந்த மந்திரோபதேசம் எல்லாமே பண்ணார். அதுல ஒரு சில லீலைகள் மட்டும், இந்த 2 லீலைகள் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முறை அவருக்கு வந்து ஒரு முறை வலம் அந்த நாட்டுல ஸ்ரீரங்கத்துல வெளியே போகும்போது சிஷ்யர்களோட போய்கொண்டிருக்கிறார். அப்போ தனுர்தாசர் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு அப்படி கூட நடந்து வரல, கொடையை பிடித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டு நடந்து வர்றார். இப்ப இதை பார்த்த அந்த ஊர் மக்கள்லாம் கண்டிப்பா அந்த காலகட்டத்துல எவ்வளவு, இப்பன்னா அது சாதாரணமா இருக்கும், இப்பெல்லாம் அதெல்லாம் நிறைய பண்றாங்க இல்லையா மக்கள். அப்ப அந்த காலகட்டத்துல அது வந்து மிகவும் கேவலமான ஒரு விஷயம், மனைவிக்கு கொடை பிடித்து கொண்டு போறது. இப்போ எல்லா மக்களும் சிரித்து கொண்டிருந்தனர். அப்ப ராமானுஜர் மட்டும் இதுல ஏதோ விசேஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வைக்க சொல்றார். என்னிடம் அழைத்து வாருங்கள் தனுர்தாசரைன்னு சொல்றார். தனுர்தாசர் ராமானுஜர் கிட்ட வந்தப்ப அவர் கேட்கிறார், மனைவிக்கு போய் கொடை யாரையாவது பிடிச்சிட்டு அதுவும் அவங்களே பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்களே, என்ன காரணம், ஏன் இப்படி செய்றீங்க? தனுர்தாசர் பதில் அளித்தார், என்னுடைய மனைவியினுடைய கண்களை போன்ற அழகான கண்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு கண்களை நீங்க, இதை விட அழகான கண்களை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் நான் அதன் மேல பற்று வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதன்படி ராமானுஜாச்சாரியார் மிகப்பெரிய ஆச்சாரியன். பகவானிடம் பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு ரங்கநாதர் கிட்ட, ரங்கநாதா உன்னுடைய கண்களை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதற்கு இசைப்ப பகவான் ரங்கநாதர் அவருடைய அழகிய கண்களை தனுர்தாசருக்கு காட்டினப்ப அவர் தனுர்தாசர் மனைவியின் கண்களை விட்டுட்டு பகவானுடைய கண்களை தரிசிக்க பக்தனாக மாறினார்னு வரலாறு. இந்த தனுர்தாசரும் அவருடைய மனைவி 2 பேருமே வந்து நல்ல பக்தர்களாக, நல்ல சீடர்களாக மாறினாங்க. இவர்களை குறித்து இன்னொரு கதை, இதை நம்ம இஸ்கான் இயக்கத்துல இந்த கதைகள்லாம் நிறைய சொல்லப்படுற விஷயம், அதனாலதான் இங்க சொல்றேன். இந்த ஒரு முறை ராமானுஜருடைய பிரம்மச்சாரி சிஷ்யர்கள் நிறைய சண்டை போட்டுக்கினாங்க. பெரிய வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டது. இப்ப பெரிய வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுது, என்ன காரணம்ட்டு ராமானுஜர் வந்து நேரடியாக வந்து ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த சிஷ்யர்கள்லாம் வந்து அவர்களுடைய கோமணத்துக்காக, தோச்சி காய போட்ட கோமணத்தை இவன் எடுத்துக்கொண்டான் அவன் எடுத்துக்கொண்டான்னு சொல்லிட்டு சண்டை வருது. அதை கேட்டவுடனே ராமானுஜர், கோமணத்துக்கா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை காட்ட வேண்டும், பற்றின்மைக்கான ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும்னு சொல்லிட்டு, இன்று இரவு நான் தனுர்தாசரிடம் பேச வேண்டும், அவரை கொண்டாங்க அப்படின்னு சொல்றார். அதே போல தனுர்தாசர் அழைத்து வராங்க சிஷ்யர்கள்லாம். அந்த நேரம் பார்த்து ராமானுஜர் சிஷ்யர்களுக்கு சொல்ற, தனுர்தாசருடைய மனைவி வீட்டுல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அவர்களுடைய ஆபரணங்கள்லாம் கழட்டி எடுத்துன்னு வந்திருக்கோம், தெரியாம கழட்டினுவாங்க, திருடி கொண்டு வாருங்கள்னு சொல்றார். குருதேவர் எதனா கட்டளை இட்டா சிஷ்யர்கள் செஞ்சுதானே ஆகணும். அதனால ராமானுஜர் தனுர்தாசரோட இங்க பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் போய் வீட்டுல பாக்குறாங்க. அப்போ இரவு நேரம்ன்றதுனால அந்த அம்மா தூங்கவில்லை, ஆனால் ஒரு சாதாரணமாக படுத்து கொண்டிருந்தாங்க. இவர்கள், இந்த சிஷ்யர்கள்லாம் மெல்ல போனாங்க, படுத்துன்னு தானே இருக்கிறாங்க, சுலபமா திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஒரு பக்கம் அப்படி ஒரு கழித்து படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காதுல இருந்து, கையில இருந்து, விரல்கள்ல இருந்து மோதிரம், வளையல், ஒரு பக்கம் கால் செயின், அதெல்லாம் ஒரு பக்கத்தினுடைய நகைகள்லாம், தங்க நகைகள்லாம் கழட்டுறாங்க. அப்ப அந்த அம்மா நினைச்சாங்க, நம்முடைய குரு சகோதரர்கள் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க போல் இருக்கு, அதனாலதான் இந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டுறாங்க, அதனால இந்த பக்கத்து ஆபரணங்களையும் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி படுகிறாங்க. அப்படி திரும்பி படுகலான்னு நினைச்சப்ப
இந்த சிஷ்யர்கள் நினைச்சாங்க இந்த அம்மா எழுந்திருச்சு போல் இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிரும், அதனால ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கழட்டின நகையோட அவர்கள் ஓடி விடுகிறார்கள். அப்புறம் இந்த அம்மா காத்திருக்கிறார்கள். ராமானுஜரிடம் பேச போன தனுர்தாசர் திரும்பி வரார். இவர்கள் அதுக்குள்ள சிஷ்யர்கள் அங்க போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்பார் ராமானுஜர். இந்த மாதிரி ஒரு பக்கம் நகைங்களை மட்டும் கழட்டணும் அப்படி. சரி போய் அவங்க அப்ப தனுர்தாசர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அவர் பின்னாடியே சீக்கிரமா போய் அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ இந்த சிஷ்யர்கள் பின்னாடியே போறாங்க. அவங்க பேசுறத ஒட்டு கேட்கறாங்க. அப்ப கணவன் வரார். ஏன் இவ்வளவு தாமதமானதுன்னு, ஆச்சாரியன் பேசி கொண்டிருந்தார் அதனால தாமதமானது அப்படின்னு சொல்றாங்க. இவர் மனைவியை பாக்குறார். ஒரு பக்கத்து நகை மட்டும் இருக்கு, இன்னொரு பக்கத்து நகையெல்லாம் காணும். எங்க போச்சு உன்னுடைய ஆபரணங்கள்லாம் அப்படிங்கும் போது அப்பா மனைவி சொல்றாங்க, ஏதோ காரணத்தினால நம்முடைய குரு சகோதரர்கள் வந்து என்னுடைய நகைகள்லாம் கழட்டினாங்க. அவர்கள் கழட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நான் சாஞ்சி படுத்தேன். திரும்பி படுக்கும்போது நான் எழுந்துக்கிட்டேன்னு சொல்லி நினைச்சு அவங்க ஓடி போயிட்டாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, தனுர்தாஸ் சொல்றாரு, அறிவே இல்லையே உனக்கு, மெதுவாக திரும்பி படுத்திருக்கலாமே, வேகமா திரும்பி படுத்ததுனாலதான் நீ எழுந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சு நினைச்சு பயந்து போயிருக்கிறாங்க. என்ன காரியம் பண்ண, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, குரு சகோதரர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுக்காக வந்து உன்னுடைய நகைகளை எடுக்கணும், அதனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நீ கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கழட்டி கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ ராமானுஜர் தன்னுடைய பிரம்மச்சாரி சிஷ்யர்களுக்கு சொல்றார், ஒரு கிரகஸ்தர்களாக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய துறவு நிலையில் அவர்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க வந்து ஒரு கோவணத்துக்காக சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு புரியலையா எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மச்சாரியர்களாக இருந்து கொண்டு இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி தரார். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது. இன்னொரு நிகழ்வு, ராமானுஜாச்சாரியாருக்கு ஒரு ஏழை தம்பதியினர் சிஷ்யர்களாக இருந்தாங்க. இத வந்து பிரபுபாதர் ஒரு பிரசங்கத்துல ரொம்ப அழகா சொல்றார். கற்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு. அதே அந்த வாட் இஸ் சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பே, அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பே அதுதான். அப்ப அந்த கதை வந்து பிரபுபாதர் சொல்றாரு, அதனால இத கண்டிப்பா சொல்லணும். ஒரு முறை பிரயாணத்துல இருக்கிறார். அது கிட்டத்தட்ட திருப்பதி பக்கத்துலதான் இந்த நிகழ்வு நடந்தது. ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோட பிரயாணம் செய்து, அந்த அம்மா பேர் லக்ஷ்மி, அந்த சிஷ்யருடைய பெயர், அந்த கணவருடைய பெயரை நான் மறந்துட்டேன். அவர்கள் மிக மிக ஏழ்மையானவர்கள். அவங்க கிட்ட துணியே கிடையாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் துணி தான் இருந்தது. அதனால கொஞ்சம் துணி இருந்ததுனால அந்த அம்மா வந்து வெளியே கூட நிறைய வர்றதில்லை. அப்ப அவர் தினமும் பிக்ஷைக்கு போவார் கணவர். ஆனா அவ்வளவா கிடைக்கல, வருமானமே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் பக்தர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த அம்மா வந்து நிறைய துணிகளே இல்லை. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ராமானுஜர் நம்ம இந்த காலம் மாதிரி வாட்ஸ்அப், நியூஸ், மெசேஜ் அதெல்லாம் கிடையாது. குருதேவர் வந்துட்டார் நேரடியாக வீட்டுக்கே. அப்ப அந்த அம்மா வெளியே வர்றதுக்கு அச்சப்பட்டாங்க. ஏன்னா போதிய அளவுக்கு துணி இல்லை, ஓரளவு சுமாரா இருக்கு. அப்போ உடனே ராமானுஜர் புரிந்து கொண்டு ஏதோ காரணம்னு சொல்லிட்டு அவருடைய தலைப்பாக அவ்வளவு பெருசா இருந்ததாம், அதை கழட்டி அப்படி விசிறி அடிப்பார். அதை வந்து நல்லா அவருங்க அந்த அம்மா சுத்திக்கிட்டு வெளியே வந்து, குருதேவா நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் விழுந்து வணங்குறாங்க. இப்ப ராமானுஜர் எதையும் யோசிக்காம, நாங்கள் சிஷ்யர்களோட வந்திருக்கிறோம், நீங்க வந்து பிரசாதம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீராடி விட்டு வரோம்ட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கச்சா கணவரை கூப்பிடலான்னு பார்த்தா கணவரும் வெளியே போனவர் வரவே இல்லை. பல நாட்களாக அந்த அம்மாவை ஒரு மிகப்பெரிய வியாபாரி, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய வியாபாரி தன்னுடன் வந்து அழைக்கிறதுக்கு, அவங்கள விரும்பி அவங்கள தகாத உறவு கொள்வதற்கு அந்த அம்மாவை வற்புறுத்துவார். அந்த அம்மா வந்து மறுத்து விட்டு வருவாள். ஆனா இப்போ வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருதேவருக்காக, அதை விட்டா வேற வழியே இல்லை, கணவரும் காணோம், பசியாக குருதேவர் வருவார் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துல ஓடி போய் அந்த பணக்காரங்கிட்ட இவங்க சொல்றாங்க, என்னுடைய குருதேவர் வந்திருக்கிறார், குரு சிஷ்யர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சமைக்கணும், சமைத்து முடித்து விட்டு தங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், தயவு செய்து இந்த அவசரத்துல எனக்கு உதவுங்கள்னு சொல்றார்.
அப்படி அவன் அதுக்குத்தானே காத்துன்னு இருக்கிறான். உடனடியாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான எல்லா அரிசி, பருப்பு, தானியம், காய்கறிகள், பழங்கள், சமைக்க தேவையான எரிபொருள் எல்லாத்தையும் ஆட்களை வச்சு நிரப்பி விட்டுறாரு வீட்டுல. அந்த அம்மாவும் மிகப்பெரிய அருமையான ஒரு விருந்தை சமைக்கிறாங்க. ராமானுஜர் வர்றார், சாப்பிடுறார், எல்லாத்தையும் சாப்பிட்டுறார். எல்லா சிஷ்யர்கள்லாம் சாப்பிடுறாங்க. அப்ப கணவரும் கணவருக்கும் ஆச்சரியம், நம்ம கிட்ட ஒரு பைசா இல்லை, எப்படி மனைவி இவ்வளவு பெருசா சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமானுஜர் என்ன சொல்றார், ராமானுஜருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதனால அந்த சிஷ்யை கிட்ட சொல்றார், இந்த மகா பிரசாதத்தை கொண்டு போய் அவனுக்கு கொடுங்க, அந்த பணக்காரன், உங்களுக்கு உதவி புரிந்த அந்த பணக்காரனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த மாலை நேரம் அங்க போனோம். அதனால கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு. அப்ப அந்த கணவர் சொல்றாரு, குருதேவருக்காக நீ செய்தது மிக மிக பாராட்டத்தக்க விஷயம், நான் இதுல கவலைப்படல, நீ கண்டிப்பா போ, இந்த மகாபிரசாதம் சொன்ன மாதிரி, குருதேவர் சொன்ன மாதிரி மகாபிரசாதம் எடுத்துன்னு போய் கொடு அவனுக்கு. அப்ப அந்த வியாபாரி கிட்ட இந்த மகாபிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு, நீங்க இதை வாங்கிக்கோங்க, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், நான் சொன்ன வாக்க நான் தவற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த மகாபிரசாதத்தை சாப்பிட்ட உடனே ராமானுஜருடைய கருணை, அவனுக்கு நல்ல புத்தி வந்துருது. நல்ல புத்தி வந்ததுக்கு அப்புறம், தாயாக பார்க்க வேண்டிய உன்னை நான் இப்படி ஒரு போக பொருளா பார்த்துட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் தாயேன்னு சொல்லிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். இது பக்திக்காக அந்த அம்மா செஞ்ச வேலை, அதுதான் உண்மையான கற்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் அந்த பிரசங்கத்துல சொல்றார். சோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிஷ்யர்கள் எல்லாம் ராமானுஜர் வச்சிருந்தார். ராமானுஜருக்கு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சார வேலைகள்லாம் செய்யும் போது அவருக்கு பகவான் 2 விஷயங்களை கொடுத்திருந்தார், 2 சக்திகள் இருந்தது. எந்த நோயும் குணப்படுத்தக்கூடிய சக்தி, அதுக்கப்புறம் யாரையும் பக்தர்களாக ஆக்கக்கூடிய சக்தி. இந்த மாதிரி எவ்வளவு கேடுகட்ட நிலையில இருந்தாலும் அவர்களை பக்தர்களாக ஆக்கக்கூடிய சக்தி ராமானுஜருக்கு இருந்தது. அதனால எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் அவர் பக்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டார். இன்னொரு முறை, இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு, அவர் வடநாட்டுக்கு பயணம் சென்று கொண்டு போகும்போது வழியில காடுகள் எல்லாம் தாண்டி தானே போகணும். அப்படி போகும்போது ஒரு இடத்துல அவருக்கு அவருடைய சிஷ்யர்களுக்கும் மாமிசம் தான் சமைச்சு போட்டாங்க அங்க இருந்த காட்டுவாசிகள். இப்ப சிஷ்யர்கள்லாம், நாங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடல. ராமானுஜர் மட்டும்தான் அதை சாப்பிட்டாரு. இப்ப சிஷ்யர்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவர் என்ன குரு, இவர் போய் அவன் சமைச்சு போட்டதெல்லாம் இவர் சாப்பிடுறாரு அப்படின்ற ஒரு, இது உண்மை கதையா என்னன்னு தெரியல, ஆனா சொல்லப்பட்ட கதை இது. அப்ப சிஷ்யர்கள்லாம் அவரை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அத ராமானுஜரும் புரிஞ்சிட்டார். அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது எல்லா சிஷ்யர்களும், குருதேவா இப்படி போய் நீங்க செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ராமானுஜர் ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில கையை விட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வாந்தி எடுக்கிறார். அப்படி வாந்தி எடுக்கும்போது வெளியே வர வாந்தி மலராக கொட்டுதான். அவர் என்ன சாப்பிட்டாரோ அது இல்ல, அது வந்ததெல்லாம் மலராக கொட்டுகிறது. அப்ப அந்த சிஷ்யர்களுக்கு அப்பதான் ராமானுஜருடைய சக்தி தெரிஞ்சது. நாமெல்லாம் நமக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா அந்த கண்டிப்பாக பாவத்துல விழுந்திருப்போம். அவர் அதை சாப்பிடல. அவங்க இந்த காட்டுவாசிகள் அவங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை கொடுத்தாங்க. ஆனா ராமானுஜர் அதை தூய்மைப்படுத்தி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்ன்றத சிஷ்யர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், மிகப்பெரிய லீலைகள். அவர் பாஷ்யம் எழுதினார், எல்லாத்துக்கும் உரை எழுதினார், மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்தார், புரட்சிகளை ஏற்படுத்தினார். ஜாதி மத பேதம் எல்லாம் பார்க்கல. அவர் தீட்சை கொடுக்கும் போது யாருக்கும் இப்ப இருக்கிற நிலைமை வேற. இப்ப ஜாதியில பிறந்தால் மட்டுமே அவர்கள் தீட்சை தரணும், தீட்சை உண்டு, ஆனால் அந்த பகவத் கைங்கரியத்துல இடம் இருக்காது வேற்று ஜாதியில பிறந்தவங்களுக்கு. ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் அந்த ஜாதி பழக்கத்தை அவர் ஒழித்தவர், எல்லாரையுமே அரவணைத்தவர். முக்கியமா அவர் பாஷ்யம்ன்றது பொருளுரை, நம்மளுக்கு பிரபுபாதர் எழுதுறாரு இல்லையா, மொழிபெயர்ப்பு பொருளுரை. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் எழுதினார். அவருக்கு மிக 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 முக்கியமான சிஷ்யனாக இருந்தது
கூரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர். இப்ப கூட நீங்க தென்னிந்தியால போனீங்கன்னா கூரத்தாழ்வான் பிறந்த இடம் இருக்கு, ஊர் இருக்கு. அவருதான் அவருக்கு வந்து மிக முக்கியமான சிஷ்யராக இருந்தார். அப்படி அவருடைய வாழ்க்கையில பல முக்கியமான சிஷ்யர்கள், பல முக்கியமான குருதேவர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல இவ்வளவு ஒரு சில லீலைகளை பற்றி தான் பார்க்க முடியும். அதனால ஏன்னா நமக்கு நேரம் முடிஞ்சு விட்டது. வேற ஏதாவது பக்தர்கள் ராமானுஜரை நான் சொல்லாத லீலைகள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ராமானுஜர் பற்றி விசேஸ்வரி மாதாஜி சொல்றீங்களா? ஏதாவது ஒரு லீலை ராமானுஜர் பற்றி. வைஷ்ணவி மாதாஜி. விசேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள். நல்லா இருந்தது ராமானுஜர் பத்தி. இந்த லீலைகள் தான் நானும் கேட்டிருக்கேன் மாதாஜி. நீங்க ரெண்டாவது சொன்ன லீலை, அந்த டிவோட்டி லக்ஷ்மி மாதாஜி வந்து வந்து தன்னோட தியாகம் பண்ணி குருவுக்கு சேவை பண்றா அப்படின்றது கூட எனக்கு ரொம்ப எப்பயுமே இந்த லீலை கூட ரொம்ப இதா இருக்கும் மாதாஜி. ஆனா இந்த லீலை வந்து நான் வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கிட்ட இருந்து கேட்டதே இல்ல மாதாஜி. இந்த ரெண்டாவது லீலை பூபாதர் லெக்சர்ல இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பெண் அந்த வியாபாரி கிட்ட லக்ஷ்மி அது பிரபுபாதர் சொல்றார். பிரபுபாதர் லெக்சர்ஸ் வாட் இஸ் சாஸ்டிட்டின்னு பாருங்க. நீங்க கூகுள் சர்ச் வாட் இஸ் சாஸ்டிட்டின்னு ஒரு லெக்சர்ல பிரபுபாதர் சொல்றாரு இந்த கதையை. மாதாஜி எனக்கு அப்புறம் இன்னொரு லீலை கூட ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது முன்னாடியே சொல்லுங்க மாதாஜி. அந்த ஒரு ராஜா இருப்பாரு, அவர் வந்து சிவர் தான் வந்து முழுமுதல் சொல்லிட்டு எல்லாரையும் எழுதி சைன் பண்ண சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த ராஜா வரும்போது, ராஜா வராரு ராமானுஜரை நோக்கின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு சிஷியர்கள் கூரத்தாழ்வானும் பெரிய முன்னூர் தெரியாது மாதாஜி, அவருடைய கசின் பிரதர் அந்த அவர்தான் பெரிய கோவிந்தன் அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுன்னு போயிடுவாங்க அந்த ராஜா கிட்ட. இல்ல திருக்கச்சி நம்பியும் கூரத்தாழ்வாரும். திருக்கச்சி பெரிய நம்பி அந்த வயசானவர் தானே போவாரு, இறந்துருவார். ஆமா அது பெரிய ரெண்டு பேர்ல ஒருத்தர் போயிடுவார், ஒருத்தர் கூரத்தாழ்வார் கண்ணு. ஆமா அதே அந்த லீலையும் நீங்க சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்கேன். அது கூட வந்து எப்படி வந்து குருதேவருக்காக கண்ணியே எடுக்கிறாங்கன்னா அப்ப எப்படி மாதாஜி இது மாதிரினா நம்ம போவோமா மாதாஜி? கண்ணை எடுக்கிறா. அதனாலதான் அவர் வந்து கூரத்தாழ்வார்னு சொல்லப்படுறோம். இன்னைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அவர் கண்ணை வந்து வரதராஜன் எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்ப கூட அவர் வந்து இப்ப நீ கேளுன்னு சொல்றார் ராமானுஜர், நீ கண்ணை கேளுன்னு சொன்னா கூட அவர் கேட்கல பகவான் கிட்ட, கண்ணை கேட்கவே மாட்டேன்றார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் கண்ணை எனக்கு கொடுங்க, ஆனா நான் என்னுடைய குருதேவரையும் உன்னையும் பகவானையும் பாக்குறதுக்கு மட்டும் இருந்தா போதும். கண்கள் போனதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்ததுனாலதானே கண்ணு போச்சு அப்படின்னு நினைப்பார். சோ அது மிகவும் போற்றத்தக்க ஒரு பக்தர் கூரத்தாழ்வார். இப்ப வந்து ராமானுஜருக்கு ஒரு பெரிய வந்து ஹைதராபாத்ல வந்து பண்றாங்க மாதாஜி. பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா அது நான் பார்த்தேன் மாதாஜி. அது ஆமா பெரிய இது போட்டு பெரிய யாகசாலை 1008 பிராமணர்களை கூப்பிட்டு என்னமோ பண்ணாங்க. இங்க ஜெனீவால இருந்து ஒரு பிராமணர் போனார் மாதாஜி, அதுக்கு பார்த்தேன் அந்த 1008. அப்புறம் வந்து நிறைய அங்க சுத்தி அந்த கவுஸ் இது மாடுகள்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க மாதாஜி. போட்டோல பார்த்தா அப்படி இருக்கு. அதான் மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ராமானுஜரை பற்றி விசேஸ்வரி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க மாதாஜி. ஆனந்தாழ்வார் எனக்கு ராமானுஜரோட இதுல அவரோட பக்தி சிஷ்யர் வந்து எப்படி குரு மேல பக்தி வச்சிருந்தார் அப்படின்றது வந்து அவரு இது மாதிரி ராமானுஜாச்சாரியார் ஒரு தடவை கேட்பாரு, இது மாதிரி யாரு போய் இது மாதிரி வேங்கடமலையில வந்து பகவானுக்கு
புஷ்ப கைங்கரியம் யார் செய்யறீங்க, நந்தவனம் யார் அமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே அவரோட சீடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் மட்டும் சொல்லுவாரு, உங்களோட கருணை இருந்தா நான் உங்களோட விருப்பப்படி நான் அந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லுவாரு. அப்ப இவர் அனுப்பிச்சு விடுவாரு. இவர் மனைவி கர்ப்பமா இருப்பாங்க. அவரை கூப்பிட்டு அந்த மலைக்கு போவாரு. போயிட்டு அது முழுசும் பெரிய பெரிய கல்லு, பராங்கல்லு இதுவாதான் இருக்கும். அந்த எல்லாம் அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிணறு தோண்டுவாங்க. கிணறு குளமா தோண்டுவாங்க. அதுக்கு மண் எடுப்பாரு. மண்ணை எடுத்தையில மனைவி அதை வாங்கிட்டு போய் கொட்டுவாங்க. ஏன்னா அவங்க கர்ப்பவதியா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாதான் போயிட்டு வருவாங்க. அப்ப ஸ்ரீனிவாசரே பையன் வடிவுல சொல்லுவாரு, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அவங்க கர்ப்பவதியா இருக்காங்கன்னா இது என்னோட வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாரு. என்னோட குரு எனக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க மனைவிட்ட சொல்லி அவங்க மறுபடியும் போய் கொட்டிட்டு வருவாங்க. அப்ப இந்த பையன் போய் அம்மாவோட கருணை கிடைச்சா நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்பாரு. அப்ப அவர் கண்ணு மறைகிற தூரத்துல இவர் வாங்கிட்டு போய் கொட்டுவாரு. இப்ப மனைவி வேகமா மண் வாங்க வர்றாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தேகம் வரும். அப்ப அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அந்த பையன் தான் வாங்கி கொட்டுறான்னு சொல்லிட்டு அவர் அந்த கடப்பாறைய தூக்கி வீசுவாரு. வீசுனா அவரோட தாவங்கொட்டையில பட்டுடும் அந்த புடவை. அப்ப அவருக்கு அவர் ஓடி போயிடுவாரு, மறைஞ்சிருவாரு. இவர் சாயங்காலம் தரிசனம் எடுக்க போவாரு. பார்த்தா அவர் தாவங்கொட்டையில இருந்து ரத்தம் வரும். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறமா இங்க ஏதோ ஒரு கற்பூரம் ஏதோ அது மருந்து வச்சு அந்த எப்பவுமே பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா தாவங்கொட்டையில அந்த வச்சிருப்பாங்க. அது அற்புதமான மருந்து பொருளா இன்னைக்கும் இருக்கு. அதை பிரசாதமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறை அவரோட இது மாதிரி நிறைய லீலைகள் அவருக்கும் ஸ்ரீனிவாசருக்கும் நடக்கும். ஒரு முறை அவர் பூவை எடுத்துட்டு இருப்பாரு. தன்னோட நந்தவனத்துல இருந்து பூ எடுத்து அவருக்கு மாலை தொடுக்கிறதுக்காக பூ எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பூநாகம் அவரை தீண்டிரும். அப்ப அவர் அந்த போய் கை கழுவிட்டு மறுபடியும் பூ மாலை கட்டி கொண்டுட்டு போய் ஸ்ரீனிவாசருக்கு இது பண்ணுவாரு. அப்ப ஸ்ரீனிவாசர் சொல்லுவாரு, உனக்கு நாகம் கடிச்சது இல்ல, நீ உடனே அதுக்கான மருந்து எடுத்துக்காம நீ ஏன் இந்த காரியம் பண்ற, அப்ப இறந்துட்டீன்னா என்ன செய்வ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, நான் இங்க இந்த இடத்துல நான் இறந்தேன்னா நான் இங்க இறந்தேன்னா நான் அங்க போய் இதே சேவையை தொடருவேன். இல்ல நான் என்னை அந்த நாகத்தை விட அந்த அதோட விஷத்தை விட என்ன உங்க மேல வச்சிருக்க பக்தி பெருசா இருந்ததுன்னா நான் இங்க இருந்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன். இல்ல அதோட சக்தி பெருசா, அந்த விஷத்தோட சக்தி பெருசா இருந்ததுன்னா நான் வைகுண்டம் போய் இதே புஷ்ப கைங்கரியம் செய்வேன். எதுக்காக போய் தான் இந்த உடல் அல்ல அப்படின்றது ஆத்மா நித்திய சேவகன்றத அந்த இடத்துல அவர் ப்ரூவ். அப்ப ரொம்ப ஸ்ரீனிவாசர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அவரோட அந்த உறுதியான பக்தியை பார்த்து. அப்படின்றது எனக்கு அந்த இது எப்பவுமே பிடிக்கும். அவரோட எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு உயிரே போகக்கூடிய சூழ்நிலை அப்பவும் அவங்க கலங்கல. இப்படிதான் இருக்கணும் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்றதுக்கு நான் அடிக்கடி இந்த இதுவை நினைச்சுக்குவேன். நம்மளுக்கு பிரச்சனை வரையில எல்லாம். நன்றி நன்றி. அனந்தாழ்வார் பற்றி சொன்னதுக்கு நன்றி. நம் பக்தர்கள் வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற யாராவது ஏதாவது லீலைகள், ராமானுஜரை பற்றிய லீலைகள் சொல்றீங்களா? ஒரே ஒண்ணு கடைசியில ஒரே ஒரு சின்ன லீலை. ஒரு வயதான மூதாட்டி ராமானுஜருக்கு தினமும் மோர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருப்பதி தான் நினைக்கிறேன். அப்ப தினமும் அந்த மோரை வாங்கி குடிப்பார் ராமானுஜர். ரொம்ப திருப்தி அடைவார். அப்ப போற நேரம் வரும்போது, நீங்க எனக்கு செய்த உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்வார் ராமானுஜர். அந்த மூதாட்டி சொல்லுவாங்க, என்ன வேணும் அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய கையெழுத்து வேணும் அப்படின்னு. எதுக்கு என்னுடைய கையெழுத்து அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் வைகுண்டம் போறதுக்கு இது ஒரு பாஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்லுமா அப்படின்னு அவர் கேட்பாரு. கண்டிப்பா செல்லும், அதனால எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்குவாங்க. ராமானுஜருடைய கருணை எல்லாருக்குமே கிடைச்சது.
நிறைய பல ஆயிரக்கணக்கான ராமானுஜர் லீலைகள் இருக்கு. இன்றைக்கு நேரம் குறைச்சல அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய விவாதிக்க முடியவில்லை. இன்னொரு நாள் பிரத்யேகமாக ராமானுஜர் லீலையை மட்டும் பார்க்கலாம். மற்றபடி நாளைக்கு பாகவதம் வகுப்பு வழக்கம் போல் நடக்கும். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்யேவ ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமः.